ஆர்யா கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? என்ன சார் சொல்றீங்க? சக்தியை தப்ப விட ஆர்யா கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? என்ன சார், எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா சார்? நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல சார். இவ்வளவு மட்டமா நினைச்சிட்டீங்களே சார். நிறுத்துங்களா! காசுக்காக எதை வேணாலும் செய்யறவங்க தானே. மரியாதையா சொல்லிடுங்க, சக்தி எங்க? சத்தியமா சொல்றேன் சார், அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டா சார். ஏண்டா, இத நம்புறதுக்கு நான் என்ன மடையனா? நீங்க இத்தனை பேர் இருந்தோம், ஒரு பொம்பளை அவ்வளவு துரத்தி பிடிக்க முடியல? ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, இல்ல காக்கா குருவிய சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். சார் 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 ப்ளீஸ் சார், சார் எங்களை நம்புங்க சார். நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவோமா சார்? அவ தப்பிச்சு ஓடுறாடா, புடிங்கடா அவளை. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த ஆர்யா பயங்கரமான கேடியா, தான் நினைச்சதை செஞ்சு முடிக்க என்ன வேணாலும் செய்வான். சொல்லுங்கடா, அவன் உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தா? என்ன சார் நீங்க, நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நாங்க எதுக்கு சார் அவங்ககிட்ட பணம் வாங்கணும்? நாங்க இன்னைக்கு நேரத்தை உங்ககிட்ட வேலை பார்க்கறோம். இது வரைக்கும் ஏதாவது தப்பு நடந்திருக்கா சார்? அதான்டா எனக்கும் சந்தேகமா இருக்கு. இது வரைக்கும் எதையும் கோட்டை விட்டதில்ல, இப்ப எப்படி மிஸ் ஆச்சு? சார் அது சரியான காடு சார். அந்த அம்மா வெறி பிடிச்ச மாதிரி ஓடிட்டாங்க சார். எங்கெங்கயோ தேடி பார்த்தோம் சார், எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல சார். இப்படி சொல்ல வெக்கமா இல்ல? ஏண்டா, அவ தப்பிச்சு ஓடுற வரைக்கும் நீங்க என்ன பல்லாங்குழியா விளையாடிட்டு இருந்தீங்க? இல்ல சார், சாதாரண தரையா இருந்திருந்தா இப்படி ஆயிருக்காது. மலையில எந்த பக்கம் பாதை இருக்கு, எந்த பக்கம் பள்ள இருக்குன்னே தெரியல சார். கால் வச்சா சறுக்குது சார். அங்கேயே விழுந்து செத்துருக்க வேண்டியது தானே. கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. தெரியாம நடந்து போச்சு சார். இப்படி நடக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்கலைங்க சார். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். இப்பவும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரல. நானா கண்டுபிடிச்சனா உங்களை கொல்லாம விட மாட்டேன். என்கிட்ட ஏதாவது மறைச்சீங்க, உண்மைய சொல்லிடுங்கடா. சத்தியமா நாங்க சொல்றது உண்மைதான் சார். எதிரிகிட்ட கை நீட்டுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது சார்.
நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி போனாலும் சரி, இதுதான் சார் உண்மை. உங்களுக்கு எங்க மேல சந்தேகம் இருந்தா சுட்டு கொன்றுங்க சார். இப்படி துரோகி பட்டம் கட்டாதீங்க சார். அதுக்கு சுட்டே கொண்டாடலாம். இங்க பாரு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த சக்தி வேணும். அவளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க, எத்தனை பேர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இன்னும் வேற ஏதாவது வசதி வேணும்னா சொல்லு, உடனே செஞ்சு தர. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அந்த சக்தி இங்க இருக்கணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம் சார். சொல்லாத செய். சக்தி மட்டும் இங்க வரல, அப்புறம் என்னோட சுயரூபத்தை நீங்க பார்க்க வேண்டி வரும். பி கேர்ஃபுல். போ. இங்கே வெயிட் பண்ணு, வந்துடுறேன். வந்துருவீங்கல்ல? என்ன எப்படி பேசுற? ஜெயில இருந்தே வெளியே வந்துட்டேன். வக்கீல் ஆபீஸ்ல இருந்து வெளியே வர மாட்டேனா? வந்துருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெளியே வந்துட்டேன்ல, இனி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இனி இந்த உலகமே சுபிட்சமா இருக்க போகுது. அட்வொகேட் ரமேஷ் கிருஷ்ணா. வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். அட நீயா? நான் யாரோ எவரோன்னு நினைச்சிட்டேன். உட்கார் உட்கார். இப்போ நான் யாரோ எவரோ இல்ல, தி கிரேட் பிசினஸ் மேன் ஆரியாவோட ஒரே ஒரு செல்ல சகல. யோ, உன் அளப்பற தாங்களையா? ஜெயிலுக்கு போய் நீ அடங்கலையே. அட, நமக்கு ஜெயிலுக்கு போறதெல்லாம் சும்மா வாக்கிங் போற மாதிரி. உள்ள போய் 2 கிலோ உடம்ப ஏத்திட்டு வந்திருக்கிற, பாத்தீங்கல்ல? எப்படியோ ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டல்ல. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன். அவ எத்தனை தடவை வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா தெரியுமா? அவ மட்டும் ஒலிம்பிக்ல ஓடுனான்னா மெடல் கன்ஃபார்ம் சார். ஓட்டம்னா ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். என்ன தவிர வேற எந்த இழிச்ச வயனாது அவளை கட்டிப்பானா சார்? நான் தியாகம் பண்ணிருக்கேன் சார். என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்கேன் சார். அடேங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் உன் பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தா என் கதி அதோ கதிதான். சரி, என்ன சாப்பிட்ற? காஃபியா டீயா? என்னது டீ காஃபியா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? டீ காஃபி சாப்பிடுற மாதிரியா தெரியுது என்ன பார்த்தா? நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி சார். ஆரியாவோட சகல. கேப்சினோ கிரீன் டீயோ இருந்தா கொண்டு வாங்க. அதெல்லாம் நாயர் கடையில கிடைக்காதுப்பா. என்ன விஷயம்? எப்படி வெளியில வந்த? அத முதல்ல சொல்லு. இன்னைக்கு காலையில தான் சார் வெளியே வந்தேன். உங்க தயவுல தான்
இவ்வளவு சீக்கிரமா பெயில் கிடைச்சது. அதான் உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன் தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ. முதல்ல வக்கீல் பீஸை வெட்டு. நான் கொஞ்சம் அசந்தா நீ என்கிட்டே ஆட்டைய போட்டுருவ. அட என்ன சார் நீங்க பொல்லாத ஃபீஸ். இன்னைக்கு உங்களோட ஃபீஸை ஆர்யா கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு வந்து 1க்கு 2 மடங்கா கொடுக்குறேன். கோடீஸ்வரன் ஆர்யாவோட சகலையை பார்த்து இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஓகே? உன் சகல கோடீஸ்வரன் தான். ஆனா நீ இன்னும் தெருக்கோடியில் தானே இருக்க. நோ 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 நோ. அங்கதான் இந்த கோபி கிருஷ்ண சுந்தர பாண்டிய லட்சுமி நாராயண அருண்குமார சரியா புரிஞ்சுக்கல. என்னைக்கு நான் அந்த ஆர்யாவுடைய மச்சினிச்சு கழுத்துல தாலி கட்டினோ அன்னைக்கே நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். ஆமா, இதெல்லாம் ஆர்யாவுக்கு தெரியுமா? அவன் கிடக்குறான் லூசு பைய. கோவம் வந்தா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். 2 வார்த்தை புகழ்ச்சியா பேசினா போதும், அப்படியே மெல்ட் ஆயிடுவான். அப்பப்பப்பா, காது அடைக்குதுரா. ஆமா, ஜெயில வசதி எல்லாம் எப்படி இருந்துச்சு? நமக்கு என்ன ஜெயில் புதுசா சார்? அங்க நம்மால் பால் பாண்டி இருக்கான். சொந்த வீட்டுல கூட அவ்வளவு சுகமா இருக்க முடியாது. என்ன கவனிப்பு, என்ன கவனிப்பு. ஆமா சார், பிரியாணி என்ன, மட்டன் வறுவல் என்ன, சரக்கு என்ன. பேசாம இந்த பிராடுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஜெயிலே செட்டில் ஆயிடலாமோன்னு தோணுது. ஆனா பெருசா பிராடுத்தனம் பண்ணாதானே நிரந்தரமா அங்க இருக்க முடியும். அதையும் தாண்டி வெளியே நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது இல்ல? ஆமா ஆமா, கல்யாணமாகாத பொண்ணுங்க இன்னும் நிறைய இருக்குல்ல. நோ 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 நோ. இனிமே சரண்யாதா எனக்கு எல்லாமே. அவ ஒருத்தி போதும் சார். பொண்ணுங்க தெய்வம் சார். அதுலயும் கட்டின மனைவி கொல தெய்வம் சார். சாத்தான் திடீர்னு வேதம் ஓதுது. ஏன்னா சாத்தானுக்கு முருங்கை மரத்துல தொங்கி தொங்கி அழுத்து போச்சு. ஒரே இடத்துல செட்டில் ஆயிடலான்னு டிசைட் பண்ணிடுச்சு. எல்லாம் சரி, அந்த ஆர்யா உன்னை அடிச்சு துரத்தாம இருக்கணுமே. அது இந்த அருண் கிட்ட மட்டும் நடக்காது சார். ஒண்ணு அந்த ஆளு காலில் விழுவேன், இல்ல கழுத்தை பிடிப்பேன். ஆமா சார், என்கிட்ட சரியா மாட்டினா சார் அந்த ஆர்யா. என்னதான் பிளான் வச்சிருக்க? அத எங்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுப்பா. நானும் ஏதாவது யோசனை சொல்லுவேன். இப்ப நான் சாதாரண ஆள் இல்ல, கோடீஸ்வரன் ஆர்யாவோட சகல, அதாவது அவரு மச்சினிச்சு புருஷன். அவளை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த ஆர்யாவோட சொத்துல பாதி அமுக்கணும். எஸ், அதான் இப்ப நம்ம மாஸ்டர் பிளான். சூப்பரியா. ஏதாவது ஹெல்ப் வேணா எங்கிட்ட கேளு. உனக்கு கிடைக்கிறதுல கமிஷனா எனக்கும் கொஞ்சம் வெட்டு. நான் எப்பவும் சோசியல் சர்வீஸ் பண்றவன். நான் அமுக்க போறத நான் மட்டுமே அனுபவிக்க மாட்டேன். டோன்ட் வரி, அதுல உங்களுக்கு பங்கு இருக்கு. இதத்தான் எங்க ஆயா ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு சொல்லும். எக்ஸாக்ட்லி. அப்போ நான் வரட்டுமா? எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. பாய். எப்பா எம பேர் வழி. இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும். இல்லைன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிய பிடிங்கிட்டு போயிடுவான். வந்துட்டேன் பாத்தியா? நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. என்ன நம்பினவங்க யாரும் கெட்டு போனதில்ல, புரியுதா? வண்டியை நேர ஆர்யா வீட்டுக்கு விடு. ஹலோ சார், நான் கபாலி பேசுறேன் சார். சொல்லு கபாலி, அந்த சக்தியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், அது நாங்கள் செக் போஸ்ட்டுக்கு போய் பணம் கொடுத்து விசாரிச்சு பார்த்தோம் சார். ஆரஞ்சு கலர் சேலை கட்டின 25 வயசு பொண்ணு ஒருத்தன் ஜீப்பில் போனதா சொன்னாங்க சார். அவங்க சொல்ற அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா சக்தியா தான் இருக்கணும் சார். அந்த ஜீப் டிரைவரோட வீடு செக் போஸ்ட்ல இருக்கிறவருக்கு தெரியுமா? அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டேன் சார். இப்போ நேரா நான் அங்கே தான் சார் போய்கிட்டு இருக்கேன். போய் விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன் சார். அப்படியா? ஓகே.
ஓகே ஓகே உடனே போ. சரிங்க சார். லோகோ, என்னாச்சுமா? ஏன் இன்னும் லேட் ஆகுது? தோ வந்துட்டேங்க. சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேங்க. எதையாவது எடுத்து வை லோகு. நாம என்ன விருந்து சாப்பிடவா போறோம்? தோ வந்துட்டேங்க, வந்துட்டேன். மாப்பிள்ளை எங்க பச்சை தண்ணி கூட குடிக்க வழி இல்லாம கிடக்காரு. நமக்கு என்ன சாப்பாடு வேண்டி கிடக்கு? அதுக்காக நீ பட்டினி கடந்து சாகுறியப்பா. நீயோ உடல்நல சரியில்லாதவன். வேளைக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட. நீ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையிறிய, உன் உடம்பு என்னத்துக்காகும்? என்னம்மா பண்ண சொல்ற? அவருக்குன்னு யார் இருக்கா? நான் தானே ஓடி ஆடணும். அம்மா சீக்கிரம் வாமா. அம்மாவுக்கு போய் கூட மாட ஹெல்ப் பண்ணு. டைம் ஆகுது இல்ல? சரிங்கப்பா. மாமா நில்லுடா. எங்கடா வந்த? மாமாவா? மாமா யாருடா உனக்கு மாமா? பாட்டி விளக்க மாத்த எடுத்து அடிக்கிறதுக்குள்ள வெளியில போயிடு. வெளியில போடா. அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். இத பாருப்பா, உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்க? என்னடா பாக்குற? போடா வெளியில. மாமா 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 என்ன மன்னிச்சிருக்க மாமா. என்ன மன்னிச்சிருக்கு. ஏய் முகம் எழுந்திருப்பா. இல்ல மாமா. கால்ல விடுறதெல்லாம் பிடிக்காது. சொல்லுங்க. எழுந்திரு. என்ன மன்னிச்சிருக்க மாமா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. நான் யாருப்பா உன்னை மன்னிக்கிறதுக்கு? எழுந்திரி. நாங்களே இங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம். நீ வேற தொல்லை பண்ணாத. தயவு செஞ்சு போயிடுப்பா. இல்ல மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் நான் எழுந்திருக்கவே மாட்டேன். டேய்